யாரெங்கே? நான் இங்கே. நண்பா. ஓ மன்னா. நான் சபையின் ராத்திகிற அளவில் நான் யார்? நீங்கள் யார்? என்னுடைய பெயர் என்ன? உங்கள் பெயர் என்ன? உனக்கு தெரியுமா என்ன? நல்லா தெரியும். எப்படி? சொன்னால் தெரியும். இல்லை என்றால் சொட்டு போட்டாலும் தெரியாது. ஆமாங்க. நாட்டுக்கு நாடு பேருமுகல் பெற்ற அழகு திரு பொன்னகரத்தின் பெயர் என்ன? கரியம்பட்டி. கரியம்பட்டி. என்ன பார்த்து சொல்லு. கரியம்பட்டி. அத்தலகாரர் பார்க்காத. கரியம்பட்டி. முன்னால பாடுறானா அங்க பாக்குறான், இங்க பாடுறானா அங்க பாக்குறான். என்ன விளம்பரமா? என்னன்னு வரவங்களா? என்னன்னு அங்க பாக்குறேன் இங்க பாக்குறேன் விளம்பரமா? அப்படின்னு சொன்னா விளம்பரமா? சொல்லு என்ன பிடிக்காது என்ன கரியம்பட்டி என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. ஆண்பாக பிறந்த சிறியோர் பெரியோர் யாவத்து பேரங்களை போல் சூழ்ந்திருக்கிறார்கள். பாதம் என்ன? திரௌபதி அம்மா. திரௌபதி அம்மா செத்து சிவலோகம் ஆண்டு வைகுந்த 4ஆம் பதவி அடைந்த ஞாபகமாக அவர் உற்றார் உறவினர்கள் அவர் மக்கமார்களும் பேர குழந்தைகளும் அனைவரும் ஒன்றாக சென்று இன்று தினத்திலே நாடகம் அரங்கேற்று இன்று வைத்துள்ள நாடகம் சைந்தவன் கர்வபங்கம். இல்லையே இல்லையோ பாண்டவருக்கு 3வது வனம். அப்படி அப்படி வசனம் கட்டுறானா? இப்படி கட்டுறானா? இப்படி கட்டுறானா? கட்டிதான் கட்டி விட்டுதான் நான் கட்டினேன். அதனால் என் நாடகத்திலே என்னுடைய வடை வைக்கிறீங்க. நீங்க தான் வடை கேட்டீங்களே. வடை எங்க? நீங்க தான் வடை கேட்டீங்களே. இப்ப வடை வடை பூலோகம் 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 தனலோகம். அது மட்டும் சும்மா இருக்குமா? என்ன கவலை ஓக்கும். என்னது என்னது என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? அங்க வாங்கி கட்டிட்டா எங்க உணவு தெரியாதா? வாங்க வரல. டபலோகம் டபலோகம் அதல சுந்தல எதுல கோடு அத்து போச்சுங்க. 350 ரூபா கோடு. எங்க வேணாலும் உழுவுதுப்பா. காலையில சம்பளத்துல 200 ரூபா பிடிக்கப்படும். யாருக்கு? பொட்டிக்காரனுக்கு. அதல சுந்தல பாதாள அதல சுந்தல பாதாள தீரேல மதினாக முகரிலோ தீரேல மதினாக முகரிலோ ஒற்றுமடியாகிய வீரபிரதாபனா விட்டு யமனியே சைந்தவ வண்ணே சைந்தவ மன்னனுக்கே சைந்தவ மன்னனுக்கே சைந்தவ மன்னனுக்கே கைக்கு எங்கடா போகுது?
2 இட்லி வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் 2 இட்லி வேண்டும் இட்லிக்கு வந்தது சட்னி வலி அந்த சட்னிக்கு வந்தது சாம்பார் வலி அந்த சாம்பாருக்கு வந்த சாட்டை வலி அந்த சாட்டைக்கு வந்த இடுப்பு வலி இந்த இடுப்புக்கு வந்தது புட்டு வலி மன்னா டேய், மன்னா என் பெயரோ சைந்தவன். உன் பெயரோ சைந்தவன் என் பெயர் சைந்தவனா இருந்தாலும் இருந்தாலும் அப்படி என் பெயரோ சைந்தவனாக இருந்தாலும் என்னை 10 மாதம் ஒரு நாள் அங்கத்தை கவண்டு வாடாமகனே வருங்கால இளவரசா இளவரசா வீரனே வீரபிரதாவா என்று அழைத்தாரே. அழைத்தார்களே. என் தாய் புண்ணியவதி. ஐயோ மன்னா ஏ இத்தனை பேர் இப்படியாப்பட்ட ராஜசபையில சரி அம்மாவை இப்படி தப்பா சொல்லாதீங்க என்னன்னு இந்த அம்மாவுக்கு புண்ணு பிடிச்சு கூதிங்க ஓ அம்மா புண்ணியவதி யார் தெரியுமா? அம்மாயா பெற்றவளாக யாரா மன்னா என் தாய் உன் தாய் என் தாயோ விமலா தேவி. ஓ தாயோ விமலா தேவி தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா உங்கள் தந்தை யாருங்கள் யார் தெரியுமா? யாரு சுவாமி? ஓட்டே
சுவாமி மன்னா, என் தாய் விமலாதேவி, ஓ தாய் விமலா தேவி, என் தந்தையார் ஆ, என்னை பெற்றெடுத்தார்களே, யாரு சுவாமி? என் தந்தையின் பெயரை சொல்லும் பொழுது ஆ, சக்கர மந்திரிலே நாவலால் எடுத்து வைத்தால் அது எவ்வாறு தித்திப்பாக இருக்குமோ தித்திப்பா இருக்குமோ அதை போல என் தந்தையின் பெயரை சொல்லும் பொழுது என் நாவெல்லாம் திச்சிக்கிறது. என்ன சுவாமி பெயர்? நண்பா, ஆ, என் தந்தையார் பெயர் விருத்தரசன். ஓ உன் தந்தையார் விருத்தரசன். சுவாமி, விருத்தரச மன்னனுக்கு நீங்கள் சைந்துவ மன்னனாக பிறந்து நீங்கள் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் எனக்கு இருக்குதா? எனக்கு இருக்குதுங்க. 4 வரல சோட்டு, என்ன மூளைங்க. 4 வரல சொல்றேன். ஆமா, மண்டையில. விருத்தரசனுக்கு உமலா தேவிக்கு பிறந்த சைந்தவ மன்னன் என்று சொல்கிறேனே, இந்த சைந்தவன் ஆளக்கூடிய நாடு நாடு செத்த நாளைக்கு சுடுகாடு. யாருக்கு 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 என்னங்க முதுவா அடிக்கிறீங்க? டான்ஸ் போடுறியா? எங்க பொண்டாட்டின ஒரே பொறுத்துங்க. இல்ல, இந்த நாள் கட்டி நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம், ஆளக்கூடிய சாம்ராஜ்யம்.
ஏமா அக்கா உட்காருக்கா உட்காருக்கா அக்கா போவாதீங்க உட்காரு. அங்க பேய் இருக்குது காக்கா, அங்க பேய் இருக்குது போவாதீங்க. அப்படி வயிற்று படுத்தேடா நண்பகா மன்னா. சரி நீர்வளம் நிலவெல்லாம் பொருந்திய மச்சிமாநகரத்துக்கு ஒப்பாகிய எமது தேசம் தேசம் என்னுடைய நாடு, என்னுடைய நாடு ஓ சிந்து தேசம். நாடோ சிந்து தேசம். ஐயா நீங்கள் சைந்துவ மன்னர், நீங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடோ சிந்து தேசம். ஆமா, சிந்து தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சைந்துவ மன்னா, உங்களுக்கு திருமணம் நடந்து விட்டதா? நான் மாலையிட்ட மங்கையால் பெயர், உங்கள் தேவியின் பெயர்? எனது தேவி. உங்கள் மனைவி? என்னுடைய மனைவி. ஆமா சுவாமி. என்னை பார்த்து கேளு. சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஏப்பா கொலலே, ஓய் ஓய் டேய், ஓய், நான் மாலையிட்ட மங்கையால் எனது தேவி. தேவி அடிக்கிற மாதிரி கைய போடுறேன். நாங்க அடிப்புல, நான் அடிப்புனாங்க உங்களை போய். என் தேவியால் பெயர், தேவியால் பெயர் துச்சடை. ஓ, உன் தேவியோ துச்சடை. சாமி, உங்கள் பெயர் சைந்தவ மன்னன், உங்கள் மாலையிட்ட தேவி துச்சடை. துச்சடைக்கும் இந்த சைந்தவ மன்னனுக்கும் ஏதாவது குழந்தைகள்? ஏன் சும்மா தாங்க கேக்குறேன். காசு கொடுத்து கேட்க மாட்டியே? நான் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு 8 வருஷம் ஆகுதுங்க, ஒரே குழந்தை கூட இல்லையே. எப்படா பிறக்கும்? இல்ல எப்படா பிறக்கும்? கம்பெனி இருக்கு, வேண்டாங்க. இல்ல இல்ல கம்பெனி இருக்கு. வாங்குறது 1500 ரூபா 2500 ரூபான்னு வாங்குறேன். ஏதோ கொடுத்துட்டு போனா கூட இவங்களால பிள்ளை குட்டி கொண்டு போய் ஊத்துவாங்க அந்த காசை. ஏண்டா வாங்கி அங்கிருந்து சம்பளம் வாங்குறதே இல்லையா? டைம் கரெக்டா பாத்துக்கிட்டே இருக்கிற. 12 மணி ஆகுதோ இல்லையோ கரெக்டா போய் முன்னாடி கேவல் நீ தான் நிக்கிற. அதை குடிச்சிட்டு படுத்துக்கிட்டா அப்புறம் எப்படா பிள்ளை பிறக்கும்? நான் குடிகாரன் செத்த சாவுக்கே போறதில்ல, நான் எங்க குடிக்கிறேன். அதனால ஒண்ணு சொல்லி, குழந்தை இல்ல தானே? தம்பி ராகவா, யார் ராகவா? அந்த ஆள் 500 ரூபா அரிசிக்கும் 500 ரூபா காசுக்கும் 5 கிலோ அரிசிக்கும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன். 500 ரூபா அரிசி எங்கடா இருக்குது? 500 ரூபா காசுங்க. சுவாமி சரி, திருச்சடியை திருமணம் செய்து சரி, ஏதாவது குழந்தைகள்?
ஒன்றே ஒன்று. யார் சுவாமி? அழகு வாய்ந்த என் பிள்ளை ஆ. கலந்தாரி. ஓ உன் மகள் கள்ளந்தோரி. எப்படி? ஓ உங்கள் மகள் கள்ளந்தோரி. வா, என் மகளாகப்பட்டவள் கலந்தாரி. ஆமாங்க. அப்படி கலந்தாரி நான் பெற்றெடுத்தேன். ஓய் சிந்து தேசத்தில் வற்பிடமாய் ஆண்டு வரக்கூடிய மன்னன் செய்தவனாக இருந்தாலும் இந்த நாடு நகரத்திலே நாட்டில் உள்ள குடிபடை மக்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் குடிபடை மக்களை பார்க்கலாம் என்று போவக்குள்ள வருதா 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 வருதா. என்ன தூக்கிட்டு அப்படியே பின்னாடி காடு இருக்குது. எதுக்கு போயிட்டு வருது நீங்களே பேட்டு பிடி கழுவிட்டு. என்ன வருது ஏது வருதுன்னு கேட்டியா மன்ன? என்னங்க வருது? அங்கே என்னை எதிர்நோக்கி போய் என்னை எதிர்நோக்கி ஒரு காயரம் வருது. காயரம்? ஏய் காகிதம். ஓ காகிதம் வருது. ஓலை ஓலை. சீவேரி செத்து போயிரும். எதுக்கு? ஓலையில செஞ்சா. அது நான் சொல்லி நான் அப்படி சொன்னேன். ஓய் நான் அப்படியே சொன்னேன். நிருபம் ஒன்று வந்து ஓ கொண்டிருக்குது. ஒன்று வந்து கொண்டிருக்கு. என்னை தேடியே 1000 வருதா 1000. ஏங்க இப்ப 1000 ரூபாய் சொல்றது இல்லைங்க, 500 ரூபாய் சொல்லும். எதுக்கு? இப்ப 1000 வருது நீங்க. இல்லடா என்னை தேடி ஒரு ஆயுதமாகப்பட்ட நிருபம் வந்து ஓ கொண்டிருக்குது. நிருபம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமா. என்னவென்று பார்ப்போம். ஆமாடா பார்க்கலாம். கொண்டுட்டு வாடா சீக்கிரம். இப்படி பாக்குற கொண்டாது கொடுத்துட்டு பல்லுல வாய் அழுத்தாங்க. டேய் இந்த காகிதம் வந்திருக்குது இல்ல, இந்த காகிதத்துல வாயை வச்சு பாரு. இதுல வாய வச்சா ஊறி போயிரும். எதுக்கு? பேப்பர் ஊறி. டேய் உன்னை வாசித்து பாடுறானே. நான் படிக்கவே இல்லைங்க. நீ படிச்ச ஒரு முல்ல குட்டிச்ச ஒரு முல்லன்னு தெரியும். ஸ்ரீமகா ராஜநாதா ஸ்ரீமகா கணவரித்தியோ ஸ்ரீமகா ராஜநாதா ஸ்ரீகளபதியே டெல்லி என்று சாப்பிட்டு மன்னத்துறையில் எழுதுவது நிருபம் என்னவென்றால் ஆமா சாமி அப்படி. பாஞ்சால ராஜபெற்ற பத்தினி ரகுவதாலை கொண்டு வந்த பத்தினி ரகுவதாலை கொண்டு வந்து வலது துணவே அமர வைத்தார். இல்லடா அதுல பாரு. அதுல பார்த்தா மசுறு மசுறு. ஏய், நான் சொல்றதுல பாடுறேன்னா எதுலீங்க? ஏடாகுரம வெத்தம் பாரு. நீங்க தான் அதுல பார்க்க சொன்னீங்க. ஸ்ரீமகா ராஜராசா ஸ்ரீமகா கணவருந்திய போறீங்க. டெல்லி என்னும் சாவரத்து மன்னன் அரவக்கொடி துரியோதிரமாக அண்ணன் மன்னன் எழுதுவது என்னவென்றால் என்றால் பாஞ்சால ராஜமெற்ற பத்தினி ரகுபதாலை கொண்டு வந்து வலது துளைமையில் அமர வைத்தால் வைத்தால் நாட்டிலவாதி நகரத்திலவாதி சத்திரவாதி சத்திரவாதி அத்தலப்பாதி. ஏங்க ஒரு காலம் இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமா? என்ன வருகம்? இல்ல அதுக்கு மேல பைத்தியம் பிடிச்சிருக்க மாட்டேங்குது. சேலத்துல இருந்து ஆம்புலன்ஸ் வர சொல்லுமா? எதுக்கு? அந்த ஆளு தூக்கி போட்டுக்கிட்டு போய் சேலத்தையே சேர்ந்துறதுக்கு. அந்த ஆளை கொண்டு போய் சேர்த்துறமோ இல்லையோ விடியறதுக்குள்ள ஒண்ணு சேர்த்தது உறுப்பு. அப்ப என்ன கொண்டு போய் சேர்த்து விடுவீங்களா? நான் சதுவு சாதாரணமா போவேன். நாட்டிலவாதி நகரத்திலவாதி சொத்திரவாதி சௌத்திரவாதி அதில் பாதி கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லி நிருபம் எழுதியிருக்கிறான் மடையன். ஆமா சார். இந்த ஆளுக்கு புத்தி கேட்டு இல்ல
அவருடைய சித்தப்பார் வெள்ளை பாண்டவர்கள் இவர்கள் 5 ராஜ மன்னர்கள். ஆமா. 5 ராஜர்களுக்கும் நாடு கொடுக்காதவன் நாட்டை தான் கொடுக்கணும் போது 5 வீடாவது கெட்டது கொடுத்துருக்கலாம். இருக்கலாம். வீடு கட்ட 5 வீடு தேவையில்ல, ஒரு வீடு கொடுத்தா கூட அந்த ஒரு வீட்டுல 5ஆவது எடுத்து கூட இருந்திருப்பாரு. ஆளுக்கு ஒரு குடிசையா போட்டு கூட இருந்திருப்பாங்க. ஆமா. அப்படி வீடு கொடுக்காத பூமி இல்லென்று காட்டுக்கு ஓட்டி வைத்தவன் ஏண்டா ஏங்க திரௌபதியை கொண்டு வந்து வலது துடைமையில் அமர வைத்து வைத்து விட்டார். நாட்டுல பாதி நகரத்துல பாதி கொடுக்கன்னு சொல்றானே, இந்த ஆளு கொடுப்பானா கொடுப்பாரா? இல்ல கொடுப்பானா? கொடுப்பாரு. எதிர்பார்க்கணும். போய் பார்க்கலாங்க. என்னத்த அதுல அப்ப நீனா நேத்து பாத்துங்களா? அதுல ஏண்டாடி தென்னாயிரத்துல இந்த கண்ணை வச்சுக்கிட்டு உன்னோட சேர்ந்துட்டு நான் வர போறேன்டா. அதனால் பத்தினி ரகுவிலாலை கொண்டு வந்து வளர்ந்து துணைமையை அமர வைத்தால் நாட்டிலே பாதி பாதி கொடுக்கன்னு சொல்லிருக்கிறார். அப்படி என்றால் ஆமா, யாரு கொண்டு வந்து வச்சாலும் நாடு கொடுப்பான் தானே? கொடுப்பாரு தானே? டேய் ஓய் ஒரு கால் அவன் பேச்ச கேட்டு இந்த நிறுவத்தை பார்த்து போய் கொண்டு வந்து அமர வச்சுட்டா பாண்டவருக்கே நாடு இல்லைன்னு சொல்லிட்டான். ஆமா, அவன் சதுசானமா இல்ல ஆமா சுவாமி. கொண்டாந்து உட்கார வச்சோன்னே இல்லைன்னு சொல்லிடுவான். ஆமா. அதனால் போய் அவனை என்னன்னு கேட்கணும், கேட்கணும், அவரை கேட்கணும், கேட்கணும். கேட்கணும். அப்படி கேட்டு விட்டால் கேட்டு விட்டால் கொடுக்கறது சொன்னா அதுக்கு மேல இருக்குது. அதுக்கு மேல இருக்குதாங்க. போகலாமா? போகலாம். போலாமா? போலாம். வட போலாம். ஆமா. எங்க போலாம்? பாட்டு கேட்டு போலாம்.